வெள்ளிக்கிழமை மாசி மாதம் முதல் நாள் எங்கள் வீட்டில் நான் எப்படி பூஜை பண்ணேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இதுதான் எங்களோட பூஜை அறை. அண்ட் நான் ஒர்க்கு தேர்ஸ்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் டே காலையில் 6லேருந்து 7 சுக்கிர ஹோரைக்குள்ளே நம்மளால் பூஜை பண்ண முடியும். அதனால் தேர்ஸ்டேவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சாச்சு. அப்புறம் கதவு மெயினாக எப்போவுமே துடைப்பேன் தேர்ஸ்டே. கதவில் தண்ணியில் கொஞ்சம் பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் அது எல்லாத்தையும் போட்டு தொடச்சேன்னா வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் வாசனையாக இருக்குன்றதுக்காக அதை வச்சு தொடச்சிட்டேன். அதுக்கப்புறம் விளக்கு பாத்திரம் எல்லாத்தையும் தேய்ச்சாச்சு. வெள்ளி பாத்திரம் எல்லாமே நான் ரூபெரி அப்படின்னு ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த லிக்விட் போட்டு தான் வெள்ளி பாத்திரத்தை தேய்ச்சேன். அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரம் கோதுமை மாவு கொஞ்சம் புளி ஊற வச்சு அதை வச்சு தேய்ச்சேன். ஆக்சுவலி நான் ரொம்ப பளபளன்னுலாம் தேய்க்க மாட்டேன். என்னோடய அத்தை அந்த சாமியோட முகமா அதில் ரொம்ப தேய்ன்னு போய் தேய்க்காதீங்க, அவள் ரொம்ப பளபளன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு தேய்ங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப தேய்ச்சிக்கிட்டே இருக்க மாட்டோம், லைட்டாக மட்டும் தேய்ச்சிட்டு விட்டுருவோம். அதுக்கப்புறம் குங்கும மஞ்சள்லாம் வச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு பானிபூரி பண்ணி கொடுத்தாங்க. பானிபூரி, தண்ணி, அந்த உருளைக்கிழங்கு மசாலா, வெங்காயம் எல்லாமே இன்றைக்கி ஃபுல்லாக அவரோட ப்ரிப்ரேஷன்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பையன் பார்த்திங்களா எப்படி சாப்பிட்றான்னு, அவர் எங்களை மாதிரி பார்த்து அவரும் பானியை உடச்சி உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டெவலப் ஆகிட்டார். அவருக்கு இப்போ தான் 2 வயசு ஆயிருக்கு. எங்களை பார்த்து அவரும் பானிபூரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா தேர்ஸ்டே ஒர்க் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே சுக்கிர ஓரை இல்லையா, அந்த டைமில் நம்ம பூஜை பண்ணிடணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு எழுந்தோடனே தலைவாசல் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தலைவாசல் பூஜை பண்ண எப்பயும் போல் மஞ்சளில் ஒரு சீக்ரெட் பொடி கலந்து நம்ம பன்னீர் கொஞ்சம் விட்டு மஞ்சள் வாசலுக்கு வைப்போம். அந்த சீக்ரெட் பொடி என்னென்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஆக்சுவலி இந்த பொடி இப்போ காலி ஆகிடுச்சு. அது இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது காலி ஆகிடுச்சுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அப்புறம் கஸ்தூரி மஞ்சள், ஃபுல்லாகவே கஸ்தூரி மஞ்சளில் தான் போடுவேன். அது எல்லாத்தையுமே கலந்து இந்த தலைவாசல் பூஜை பண்ணியிருக்கேன். அந்த சீக்ரெட் பொடியை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது கண்டிப்பாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போது தலைவாசலுக்கு மஞ்சள் வச்சாச்சு, குங்குமமும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தாமரை கோலம் போடலான்னு இன்றைக்கி பிளானு. ஏன்னா 6லேருந்து 7க்குள்ளே பண்ணி ஆகணும் இல்லையா, நம்ம ரொம்ப பெருசாக கோலம் போட்டுனே இருந்தால் அதுக்கே டைம் போயிடும். ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு தாமரை கோலம் போடலாம். ஏன்னா தாமரை கோலம் ஏன் போடணும் அப்படின்னா, தாமரை மகாலட்சுமியோட அம்சம். வெள்ளிக்கிழமை தாமரை கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதனால தான் நான் தாமரை கோலம் போடலாம் அப்படின்னு போட்டேன். நாங்கள் எப்போவுமே கோலம் பச்சை அரிசி மாவில் தான் போடுவோம். கோலம் மாவு அதில் மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் பச்சை அரிசி மாவுலே போடுவோம். அதனால் ரொம்ப நீட்டாக அந்த மாதிரி இருக்காது கோலம். மாவுன்றதுனால கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும். அந்த பச்சை அரிசி மாவில் ஃபஸ்ட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா மஞ்சளில் அவுட்லைன் கொடுப்போம். மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டு அந்த மஞ்சத்தூளில் ஒரு அவுட்லைன் கொடுப்போம். அதுக்கு மேலே காவி கலரில் ஒரு அவுட்லைன் கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கோலம் ரொம்ப சூப்பராக இருக்கும், அழகாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் டெய்லியுமே எங்களோட வாசலில் டெய்லியும் போடும்பொழுதும் பச்சரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். அதே மாதிரி 2 அவுட்லைனும் டெய்லியுமே கொடுப்போம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும். அதை டெய்லி பார்க்கும்போதே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அதனால் நான் அந்த கோலத்தை தான் ட்ரை பண்ணுவேன். அந்த தாமரையிலேயும் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அதில் 8 இதழ் இருக்கா மாதிரி தாமரை போடுவோம். 8 இதழ்லையும் ஒரு இதழ்லையும் ஒரு மகாலட்சுமி, அஷ்டலக்ஷ்மிகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதழ்லையும் ஒரு லக்ஷ்மி இருக்கிறதா ஐதீகம். அதனால் தாமரை கோலம் வெள்ளிக்கிழமை போடுறது ரொம்ப 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 ஸ்பெஷல். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எவ்ரி ஃப்ரைடே ஏதோ ஒரு டிசைன் போட்டு அதில் தாமரை வர வச்சுருவேன். என்ன கோலம் போட்டாலும் அதில் தாமரை வந்துடும். வெள்ளிக்கிழமைனா நான் இந்த மாதிரி தான் போடுவேன். இன்றைக்கி வெறும் தாமரை மட்டும் கொஞ்சம் சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக முடிக்கணுன்றதுக்காக
வெறும் தாமரை மட்டும் போட்டிருக்கேன். கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த கதவு எல்லாத்தையும் துடைப்போம் இல்லையா, கதவு துடைக்கிறது, சாமிக்கு குங்கும மஞ்சள் வைக்கும் போது எல்லாத்துலேயுமே அந்த சீக்ரெட் பொடி இருக்குது இல்லையா, ஒரு பொடி, வாசனையான ஒரு பொடி வந்து அத்தை அரைச்சி தருவாங்க. அந்த பொடியை வந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவோம். வீடு துடைக்கும் போதும் சரி, அந்த பொடியவும் தண்ணியில் கலந்து அதை வச்சு தான் வீடு துடைப்போம். வாசல் தெளிக்கும் போது, காலையில் வாசல் தெளிக்கும் போதும் மஞ்சள் தூள் போட்டுட்டு அந்த பொடியை கலந்து தான் வாசல் தெளிப்போம். அதே மாதிரி இந்த தலைவாசல் பூஜை பண்ணும் போதும் அந்த வாசலை க்ளீன் பண்ணும் போது கூட அந்த தண்ணியை தொட்டு தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி பூஜை செல்ஃப் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே அந்த பொடியை போட்டு நம்ம க்ளீன் பண்ணால், சாமி ஃபோட்டோஸ் துடைக்கும் போது எல்லாத்துலேயுமே அந்த பன்னீரில் தண்ணியில் அந்த பொடி கொஞ்சம் கலந்து போட்டு க்ளீன் பண்ணுவோம். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாமி ஃபோட்டோஸ்க்கு மஞ்சள் குங்குமம் வைக்கும் போதும் மஞ்சள்லேயும் அந்த பொடி கலந்து வைப்போம். அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நேற்று நைட்டே எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ கோலம் போட்டாச்சு, மஞ்சள் குங்குமம் எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பூ வைக்கணும். பூ எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளியும் நம்ம இந்த டைமுக்குள்ளே உருளியும் ரெடி பண்ணணும். உருளி வழிபாடு நான் ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அது எப்படி பண்ணணுன்றத. அடுத்தது இப்போ பூ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் பூ வச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியது தான். நான் ஆக்சுவலி சாமி கும்பிட்டேன், இன்றைக்கி மகாலட்சுமி பூஜை பண்ணேன். அது என்னால் வீடியோ எடுக்க முடியல. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நான் டைம்குள்ளே சாமி கும்பிடணுன்றதுக்காக அதை நான் வீடியோ எடுக்கல. இந்த ஸ்வஸ்திக் சிம்பிள் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன், அது எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம். ஓவராலாக இன்றைக்கி பூஜை சூப்பராக முடிஞ்சுது. தேங்க்யூ.